எசேக்கியேல் 46:6. மாதப்பிறப்பான நாளிலோ அவன் பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஒரு குட்டிகளையும் 6 ஆட்டுக்குட்டிகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் பலியிட்டு போஜன பலியாக இளங்காளையோடே 1 மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோடே 1 மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே தன் திராணிக்கு தக்கதாய் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே 1 படி எண்ணெயையும் படைக்க கடவன். ஒரு அதிபதி, ஒரு அதிகாரி, ஒரு தலைவன், ஒரு ஆட்சியாளன். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் மாத பிறப்பில் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி சில பலிகளை, சில காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று ஒரு நியமம் வகுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தில். ஓய்வு நாள், வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேண்டும். அந்த நாளை கர்த்தருக்கென்று செலவு செய்ய வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டும். அது ஒரு நியமம். மாத பிறப்பு அந்த நாளிலே அதிபதி, அதிகாரி, ஆட்சியாளன் சில பலிகளை செலுத்தி சில காணிக்கைகளை செலுத்த வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி எந்த நியமமும் இல்லை. மாத பிறப்பை பற்றி ஓய்வு நாளே இல்லையே, பண்டிகைகளும் இல்லை. நாம் கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை நாம கொண்டாடுகிறோம். இது வேதத்திலே விதிக்கப்படவில்லை. இந்த மாத பிறப்பு 1ஆம் தேதி அன்னைக்கு ஜெபம் நடக்குது, நல்லது தான். நானும் 1ஆம் தேதி அன்னைக்கு ஜெபிக்கிறது வழக்கம். அந்த மாதத்திற்காக ஜெபித்து, அந்த மாதத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஒரு வசனத்தை பெற்றுக்கொள்வது என்னுடைய வழக்கம். அந்த மாதத்திற்காக ஜெபிப்பது, கூடுதலாக சிறப்பாக ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதுக்கு சொல்லப்படுகிற ஒரு விளக்கம், வியாக்கியானம் கொலோசையர் 2:16 இருக்கிறது. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த மாதப்பிறப்பெல்லாம் ஒன்றும் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படி அனுசரிக்கவில்லை என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் அவைகளெல்லாம் நிழல். அது கிறிஸ்துவில் நிறைவேறிவிட்டது. கிறிஸ்து தான் நிஜம். அதனுடைய வியாக்கியானம், அதனுடைய உள்ள அர்த்தம் கிறிஸ்து. அதனால கிறிஸ்து தான். கிறிஸ்துவை நினைப்பூட்டக்கூடியதாய், கிறிஸ்துவை உணர்த்தக்கூடியதாய் அந்த பலிகள், நியமங்கள், அது எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நியமித்தார். மாத பிறப்பு அது ஆரம்பம். ஒரு மாதம் ஆரம்பிக்கிறது, அது எப்படி கிறிஸ்துவை குறிக்கும்? ஏன்னா அவர் சொல்றாரு, நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அதனால ஆல்பா அப்படின்றது கிரேக்க மொழியில முதல் எழுத்து. 8ஆம் வசனம் அதே வெளிப்படுத்தல் 1:8, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவுமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். அவர்தான் ஆதி, அவர்தான் ஆல்பா. மாதத்தின் ஆரம்பம். அதை முன்னிட்டு எந்த பலிகளும் காணிக்கைகளும் செலுத்த வேண்டிய கட்டாயம் இப்போது இல்லை. ஆனால் கிறிஸ்து அவர் ஒரு மாதத்தினுடைய ஆல்பாவாய் இருக்கிறார், ஒரு மாதத்தினுடைய ஆதியாய் இருக்கிறார். கிறிஸ்துவை நாம் ஒரு ஆரம்பமாக கொள்ள வேண்டும். ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆரம்பிப்பாங்க. ஒரு காரியத்தை, ஒரு நாளை அல்லது ஒரு மாதத்தை ஒவ்வொரு விதமாக ஆரம்பிப்பாங்க. காலையில் யார் முகத்தில் முழிச்சானோ அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கணுன்றது கூட இன்னார் முகத்தில் முழிக்கணும். மனுஷனுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் இருக்கிறது. சிலர் தன்னுடைய உள்ளங்கையே பார்த்து கொள்வார்கள். தூங்கி முழிச்சு தன்னுடைய உள்ளங்கையை பார்த்து கொள்வார்கள். நரி முகத்தில் விழிப்பது அதிர்ஷ்டம் என்று பழைய காலத்தில் அப்படி ஒரு
நம்பிக்கை இருந்தது. சிலர் முகத்தில் முழிக்கிறது ரொம்ப ராசி அதிர்ஷ்டம் என்றெல்லாம் சிலர் இன்றைக்கு நம்புகிறார்கள். அப்படி முகத்தில் முழிக்கிறதுனா என்னது? அந்த நாளை ஆரம்பிப்பது, அந்த நாளுக்கு ஒரு விஷயத்தையோ ஒரு நபரையோ ஆரம்பமாக கொள்வது. ஆனால் வேதம் கிறிஸ்து தான் ஆல்பா, கிறிஸ்து தான் ஆதி என்று சொல்கிறது. கிறிஸ்துவோடு நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு மாதத்தை கிறிஸ்துவோடு ஆரம்பிக்கணும். ஒரு மாதத்தை, ஒரு வருஷத்தை, ஒரு நாளை, ஒரு வாரத்தை, நம்முடைய வாழ்க்கையில் எதை ஆரம்பித்தாலும் கிறிஸ்துவோடு நம்ம ஆரம்பிக்கணும். அதுதான் அதனுடைய வியாக்கியானம், அதனுடைய விளக்கம். அப்பொழுது அது நமக்கு வாய்க்கிறது, நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதனால் முதல் பிரதி, ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்கன்னா முதல் பிரதியை ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அது அப்படி தான், முதல் பிரதியை ஒருத்தருக்கு கொடுத்து தான். ஒரு திருமணம் என்றால் முதல் பத்திரிகையை, முதல் அழைப்பிதழை ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு பெரிய மனுஷனாக இருக்கலாம், அது அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு நபருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஒரு நன்றி உணர்வோ அல்லது அவருடைய தயவு தேவை என்கிற நிலையோ அல்லது அவர் மீது உள்ள மரியாதையோ அன்போ ஏதோ ஒன்று இருக்கலாம். நம்முடைய மாதத்தை, வாரத்தை, நாளை, வருஷத்தை கிறிஸ்துவோடு கூட ஆரம்பிப்பது, கிறிஸ்துவையே ஆரம்பமாக வைப்பது. நாம் எதை செய்தாலும் அதை கிறிஸ்துவை நாம் ஆரம்பமாக வைப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்முடைய ஆல்பாவாக, நம்முடைய ஆதியாக விளங்குவாராக. ஆமென்.